வெல்கம் டு another vlog guys. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டியில் இருக்கோம். மதுரை சிட்டியில் வந்து ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா, கறி தோசை எல்லாமே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி திங் வந்து தான் ஜிகிர் தண்டா. நம்ம இருக்கிறது வந்து விளக்குத்தூண் கிட்டே இருக்க அந்த ஃபேமஸ் ஜிகிர் தண்டா. இந்த கடை எப்போ திறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1977. அண்ட் இவங்ககிட்ட வந்து மினி ஜிகிர் தண்டா, ஸ்பெஷல் ஜிகிர் தண்டான்னு ஒரு 2-3 வெரைட்டி நிறையவே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெற்றி 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 எப்படியா கூட்டத்தில் நின்று வாங்கிட்டு வந்தாச்சு. மினி ஜிகிர் தண்டா இருக்குது. அது வந்து இதோட பாதி சைஸ் தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்பெஷல் ஜிகிர் தண்டா. வாவ், அவங்களோட ஜிகிர் தண்டா மிக்ஸ் போட்டு மேலே ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு இப்போ ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருவோம். வேறு லெவலில் இருக்குங்க. நான் சென்னையில் வந்து ஜிகிர் தண்டா சாப்பிடும் போது அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஜிகிர் தண்டாவே போல். இது வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னா, ஒரு மாதிரி கேரமல் கட் புடிங்கை வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து ஒரு ஐஸ்கிரீமில் போட்டு ஒரு ஷேக் மாதிரி அடித்தா எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி வாய் சாப்பிடும் போதும் உள்ளே சாப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி ஏடு வருது. அந்த இது பால் ஏடு இல்லை, ஒரு கேரமல் புட்டிங்கை வந்து ஒரு ஏடு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ எனக்கு அந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம், இந்த ஃபலூடாவை எல்லாத்தையும் வந்து அடிச்சிருச்சு. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக இவ்வளோ நாள் எல்லோரும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இது வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், ஓஹோன்னுவாங்க. அது வர்த்து தான், அது உண்மை தான் அவங்க சொல்கிறதெல்லாம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன்ல, அது இதுதான். அது வந்து அந்த ஜெல்லி இல்லை, பட் ஒரு மாதிரி ஏடு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த விளக்குத்தூண் பக்கத்தில் இருக்கிறது தான் வந்திருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுனால டேரெக்டாக அங்கேயே போயிடலாம். இது வந்து ஒரு ஜங்ஷனில் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தான் விளக்குத்தூண். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அண்டு கூகுள் மேப்போட அட்ரஸ் கீழே நான் போடுறேன், நீங்கள் அங்கே பார்த்து வந்துக்குங்க. இங்கே வந்து ஒரே கார்லாம் பார்க்கிங் கிடையாது, ரொம்ப ஒரு க்ரௌடடான பிளேஸு. பட் வந்து இந்த இடம் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இருந்தாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வர்த்து ட்ரையிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரையும் பாய் பாய் கைஸ்.